தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இது எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் பவித்ரா. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த பாடகம் காப்பு காட்டு பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருந்த நிலையில் போலூர் வன காவல் அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்கள் முன்பு பாடகம் காப்பு காட்டு பகுதியில் சங்கர் என்பவர் விளைநிலத்தில் தனது மாட்டுக் கொட்டைகளில் மாடு மற்றும் கன்று குட்டிகளை கட்டிவிட்டு வீடு திரும்பியுள்ளார். மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது மாட்டு கொட்டைகள் மாடு மட்டும்தான் உள்ளது, கன்று குட்டி காணவில்லை என்று தேடியுள்ளார். பின்பு அதே பகுதியில் பார்த்தபோது சிறுத்தையின் கால் தடத்தை வைத்து சிறுத்தை நடமாட்டம் இருக்குமா என சந்தேகத்தின் விவசாயி சங்கர் என்பவர் வனத்துறைக்கு தகவல் ஒன்றை அளித்துள்ளார். இந்த தகவலின் பேரில் போலூர் வன காவலர்கள் கால் தடத்தை வைத்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்து பாடகம் காப்பு காட்டு பகுதியில் நேற்று இரவு சிசிடிவி கேமராவை பொருத்தி கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இன்று வன காவலர்கள் அந்த கேமரா பதிவு செய்திருந்த காட்சிகளை பார்த்தபோது சிறுத்தை நடமாட்டம் உள்ளது என்று அந்த கேமரா பதிவாயிருந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பாடகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக இருந்த நிலையில் இரவு நேரங்களில் யாரும் வெளியே வர வேண்டாம், முக்கியமாக குழந்தைகள் யாரும் வெளியே விளையாடவோ பொதுமக்கள் யாரும் நடமாடவோ வெளியே இரவு நேரங்களில் நடமாட வேண்டாம் என்றும் வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வன காவலர் சரவணன் தலைமையில் பாடகம் காப்பு காட்டு பகுதியில் 15க்கும் மேற்பட்ட வன அலுவலர் நியமித்து சிறுத்தை எந்தெந்த பகுதியில் சென்றிருக்கும் என்று தேடுதல் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிறுத்தை நடமாட்டத்தால் கால்நடைகள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் என்ன நடக்க போகுதோ என்ற அந்த போலூர் பகுதி மக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். உடனடியாக சிறுத்தையை பிடித்து எங்களது உயிருக்கும் வளர்க்கும் கால்நடைகளில் எந்த ஒரு பாதிப்பு வருவதற்கு முன்பாக உடனடியாக வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு அப்பகுதியில் உள்ள பொதுமக்களையும் குழந்தைகளும் காப்பாற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.